இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உதயநிதி ஒரு நாள் ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை இங்கே ஒருக்கா சொல்லு. ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை மர்க்கா சொல்லு. ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மர்க்கா சொல்லு. ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக ராஜேந்திர சோழன். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது. குனிய வச்சு அடிக்கூடாது. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன். ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டார். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. அதாவது ராஜராஜ சோழன் ஸ்டாலின், அவரோட மகன் ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உதயநிதி ஒரு நாள் ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை ஒரு அளவுக்கு மேல போன அவ்வளவுதான். அமைச்சர் பதவிக்காக மாமன்னர்கள் கூட இந்த மாங்காய் மடையர்களை ஒப்பிடுறதா? பொருளாளர் இப்படிங்கிற 3 போஸ்டிங்க முழுசா வச்சிருக்கிற ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களை வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன பேசினார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை ராஜராஜ சோழன் கூட பாக்குறேன், உதயநிதி ஸ்டாலினை ராஜேந்திர சோழன் கூட பாக்குறேன். ராஜராஜ சோழன் இருக்கும் போதே எப்படி ராஜேந்திர சோழன் அவன் அதிகாரத்துக்கு வந்தானோ அதே போல உதயநிதியும் ஒரு நாள் இந்த ராஜராஜ சோழன் போல ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேசியது வந்து அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உண்மையிலே என்னை போன்ற திமுக ஆதரவாளர்களுக்கு குழு 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 குழுன்னு இருந்துச்சு. அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஏன் இப்படி பேசுனாங்க? ராஜேந்திர சோழன் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து தகுதி பெற்றவரா? தகுதி வேணும்டா கருவாப்பையில. ராஜேந்திர சோழன் எப்படி கடல் கடந்து ஆண்டாரோ அது போல ஒட்டுமொத்த இந்தியாவையும் உதயநிதி ஸ்டாலின் ஆழ்வாரா? அதைத்தான் துரைமுருகன் சொல்ல வராப்ல, பிரதமராவா இருக்கிறாப்ல. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் பேசுறாரு. பேசும்போது அவர் திமுக கடந்து வந்த பாதைகள் குறித்து அவர் விவரிக்கிறாரு. தயாளம்மாள் வந்து இல்ல நீ நில்லு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இல்ல என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க 10,000 கொடுத்து அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிறாரு. இவர்ல பகுத்தறிவாளர், ஒரு பெரியாரிஸ்ட். பிள்ளையார் சொல்லி போட்டு தயாளம்மா ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. தலைப்பெண்ண திமுகவுடைய அறிவு திருவிழா. கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பெற்ற புகழை விட நம்முடைய உதயநிதி அவர்கள் பெற போறாரு. எப்பேற்பட்ட மனுஷன்! 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், 5க்கும் மேற்பட்ட முறையில் அமைச்சரா இருந்தவர். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இது மூத்த அவர் அரசியல்வாதி துரைமுருகன். அவர் சொல்றாரு உதயநிதி கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெற்றார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஐயாண்டியோ யாரு கேள்வி கேட்டாலும் மடக்கி பேசக்கூடிய திறன் கொண்டவர். ஆற்றல்ல 10 விழுக்காடு கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறது திமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியும். திமுக ஒரு முக்கியமான ஒருத்தர் வானூர்தியத்தை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதை குறித்து பேசும்போது அதனால தெரியாதுங்க, தெரியாது எனக்கு. நீங்க தான் கேள்வி கேட்க, அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சாதானங்க பேசுவாரு. நீங்க போய் அவருக்கு கலைஞர்னா பேசுவாரு, தலைவர்னா பேசுவாரு, இவர் பேசுவாரா அப்படின்னு திமுக காரங்க ஒத்துக்குவாங்க. தெரியாதியா அதுக்கே கொதிக்கிறேன். அதுக்கு அடுத்த தலைமுறையா கூட உதயநிதி கலைஞர் இருந்து ஸ்டாலினுக்கு 10%, ஸ்டாலின் இருந்து அவர்கிட்ட வந்து 1% கூட கிடையாது. அறிவு திருவிழான்னு வச்சுக்க பேரா, அடிமை திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஜால்ரா திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றது கொத்தடிமை திருவிழா அப்படின்னு வச்சுதான் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டாலின் உதயநிதி என்று 3 தலைமுறையா சொம்படிக்கிறீங்களே, உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மானத்தமிழர்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் தரக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. துரைமுருகனாவது பரவாயில்ல, ஒருபடி மேல போயிட்டாப்புல ஏவா வேணும். ஏய் ஓஹோ
ராஜேந்திர சோழனா நான் போடுறேன்டா போடு. திரையுலகின் பெரியார் கலைஞர் உதயநிதி அடிச்சுக்க முடியாது ஜி ஜால்ரால. என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்கு. திரையுலகின் பெரியார் உதயநிதியா? இவன் 4 தடவை இன்னைக்கு ஜால்ரா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. முதல்ல நான் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர்ரா. அப்புறம் தான் அந்த அமைச்சர் எம்எல்ஏ இந்த கட்சி போஸ்டிங் அங்க வரை மகேஷ் கிளம்பிட்டாப்ல. என் இடத்துக்கு அவர்லாம் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவடா நானு எல்லாம் ஜால்ரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு. அவர் உதயநிதி அல்ல, உதவும் நிதி. போடுறா போடுறா. அரசக்க. திருமாவளவன் அதுக்கு மேல போடுவாப்ல. திருமா வேடன் என்ன பண்ணிட்டாப்லன்னா அவர் உதயநிதி அல்ல, உற்சாக நிதி. உதயநிதி இல்ல, உணர்ச்சி நிதி. கொள்கை வீரர்களாகவும் உருவாக்குவதற்கு உதயநிதியாக மட்டுமல்ல உணர்ச்சி நிதியாகவும் செயல்பட்டு இன எதிரிகளுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் இப்படிப்பட்ட தங்கம் தென்னரசுக்கு பதட்டமாயிருச்சு. வரக்கூடிய இளம் தலைமுறைக்கும் வரக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்ம வெக்கமா இல்ல. என்ன வெக்கம்? அப்படி இறங்கி வர்றாப்புல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது அறிவு. அதுல ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் பதிவு பண்ணாங்க. கருணாநிதி இருந்த போது முடிவெடுக்கும் முன் தன்னிடம் சொல்வார் என்றும், ஆனால் மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்வதில்லை என்றும் அதை விடுத்து அடுத்த சப்ஜெக்டுக்கு அமைச்சர் மாறினார். தம்பி எதுக்கு அதெல்லாம் பேசுற? வேற ஏதாச்சும் பேசு. சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர போல இருக்கு. உடனே டக்குன்னு மைக் ஆக்கில கொடுத்துட்டாப்ல. அது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலின் முடிசூட்டப்படணும், அதான் அவரை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்துங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்லிட்டாப்ல. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ.